இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் சில்ட்ரன் ஆஃப் த கான். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. படத்தோட கதை என்னன்னா, ஒரு டவுன் வந்து இருக்குது. அந்த டவுன்ல ஒரு பெரிய சோளக்காடு வந்து இருக்குது. அந்த சோளக்காட்டுல சம்திங் ஏதோ ஒரு ஃபங்கஸ் வந்து பரவனங்காட்டி அந்த சோளக்காடே வந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து போக, அதை நம்பி இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சோளக்காடை வந்து கம்ப்ளீட்டா எரிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியால வந்து இருக்கும்போது, அவங்க யாரையுமே அந்த சோளக்காடை வந்து அழிக்க விடாம அந்த சோளக்காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது அந்த ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சம்திங் அந்த ஊர்ல ஒரு பெரிய சம்பவம் வந்து பண்ணுது. அண்ட் அது என்னது அப்படிங்கறதா இந்த ஒரு படம். எனிவேஸ் கண்டிப்பா படம் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால அப்படியே ஹெட்போன்ஸ் எடுத்து மாட்டிக்கிங்க. உப்பு வாங்க நம்ம வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஈடன் அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து கட்டுறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் போது, ஆனா அப்ப அங்க இருக்கிற சோளக்காட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வரானா. அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈடன் கிட்ட, இனிமேல் நீ எதை பத்தியும் கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ்குள்ள வந்து போகலான்னு பார்க்கும்போது, அதுக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்துட்டு எங்கடா போன அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா யோசிக்காம அவர் வந்து கத்தியால குத்த. அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்ஃபனேஜ்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து போட்டு தள்ளுறான். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்ல இந்த மாதிரி ஒரு பாய்சன் கேஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாரையும் வந்து போட்டு தள்ள. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து போகுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ண பையன் பாத்தீங்கன்னா காணாம போயிடுறான். பிளஸ் அந்த ஆர்ஃபனேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ஈடன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் உயிரோட இருந்திருப்பாளா. சோ அதனால அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அங்க டவுன்ல இருக்கிற ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பட் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த டவுனோட பாஸ்டர் ஒருத்தர் வந்து இருப்பாரு. சோ அவரை வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட, அவருமே பாத்தீங்கன்னா அந்த ஈடன்ங்கிற அந்த ஒரு பொண்ணு கிட்ட வந்து பேசலான்னு போகும்போது அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பசில வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த ஒரு பசில்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் குயின் வந்து இருப்பாங்களா. சோ அதை வந்து சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்து ஹாப்பியா இருக்க. ஏன் பாப்பா உனக்கு ரெட் குயினா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு அந்த பாஸ்டர் வந்து கேட்கும்போது, ஆமா ரெட் குயினை யாருக்கு தான் பிடிக்காது, அவங்க வந்து தன்னோட நாட்டையும் தன்னோட நாட்டு மக்களையும் வந்து அவங்களோட கைக்குள்ளேயே வந்து வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அந்த ரெட் குயின் பாத்தீங்கன்னா இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லாண்ட் இருக்குதுல, சோ அதுல வர அந்த ஒரு வில்லி தான். சோ இதை கேட்டு அந்த பாஸ்டர் பாத்தீங்கன்னா லைட்டா ஆடி போயிருவாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஒரு டவுனை தான் கட்டுறாங்க. பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கடைகள்லாம் வந்து பெருசா எதுவுமே வந்து ஓபன் ஆகவே இல்ல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சோளக்காட்டை நம்பி தான் வந்து இருந்திருக்காங்க. பட் இப்பதான் அந்த சோளக்காட்டுல ஃபுல்லா ஃபங்கஸ் வந்து பரவிருச்சுல. சோ அந்த ஒரு ஃபங்கஸ் பரவனங்காட்டி பாத்தீங்கன்னா அந்த சோளக்காட்டையும் வந்து பயன்படுத்த முடியல. பிளஸ் அந்த ஃபங்கஸ் மூலமா இந்த ஊர்ல இருக்கிற மக்களும் ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறாங்க சில பேரெல்லாம். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க சோளக்காட்டுக்குள்ள ரெண்டு பேர் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அதுல அந்த பொண்ணு இருக்கிறாள், அவதான் பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின். அண்ட் கூட வர பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தம்பி தான். இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப படிச்சு முடிச்சுட்டாங்களா. சோ அதனால வந்து காலேஜுக்காக வெளியூர் வந்து போக போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது, அதுல பெருசா நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு உடன்பாடெல்லாம் கிடையாது. இதே இடத்துல வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இல்ல, நம்ம வந்து இந்த இடத்த வந்து மாத்துவோம்லாம் சொன்னேன் இல்லலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஈடன்ங்கிற அந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து இருக்கிறாள். சோ அவ வந்து ஒரு விக்க போட்டு வருவாளா. அவளை பார்த்து நம்ம ஹீரோயின் இதென்ன கோமாளித்தனம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, நான் தான் ரெட் குயின், நான் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப சம்திங் ஏதோ ஒரு வெடி மாதிரி வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஈடன் அங்கிருந்து போயிருவாளா. எங்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த சோளக்காட்டோட நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேங்க் ஒன்று வந்து இருக்கும். ஆனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்து நிக்க வச்சுக்கிட்டு அப்படியே அவன் செஞ்சதுக்காக ஏதோ ஒரு தண்டனை வந்து கொடுக்க போறேன் அப்படிங்கிற சொல்லி அங்க இருக்கிற பசங்க எல்லாம் விளாண்டுட்டு இருப்பானுங்களா. அங்க இருக்கிற ஒரு கார் மேல பாத்தீங்கன்னா அப்படியே பூசணிக்காலாம் வச்சுக்கிட்டு அந்த பூசணிக்காய் உடைக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காரோட கண்ணாடியெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் லைட்டா நட்டுக்கல்லுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வயலண்டா நடந்துக்குவாங்க அந்த சின்ன பசங்க எல்லாருமே விளையாடுறேன் அப்படிங்கிற பேர்ல. ஆனா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜோ அப்படிங்கிற ஒரு பையன் வரானா. அவன் வந்துட்டு என் பாட்டியோட காரா இது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவனுங்க உடைச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வெறுத்து போயிருவான். ஏன்னா பெட்ரோல் டேங்க்லாம் வந்து லீக் ஆயிட்டு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அங்கிருந்து போகலான்னு போது, கூடவே நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த ஜோ கூட அங்கிருந்து போய்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஜோ வந்து கேட்பான், இந்த மாதிரி ஊரை விட்டு போறதா நான் வந்து கேள்விப்பட்டேன், நானும் அதே மாதிரி தான், எனக்கு இங்க இருக்க வந்து பிடிக்கல, சோ நானும் அப்படியே வெளியே போய் அங்கேயே வந்து செட்டில் ஆயிடலாம்னு இருக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி இந்த சோளக்காடு வந்து இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிறது அந்த டவுனை விட்டு நீ போக போறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அதுக்கு அந்த ஜோ பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பதிலும் வந்து சொல்லிக்க மாட்டானா. அப்ப அந்த ஜோவோட முகத்துல வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்கும். என்னதுன்னு கேட்கும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி அப்படிங்கிற சொல்லி உடனே அங்கிருந்து போயிருவானா. என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற வழியில பாத்தீங்கன்னா
அந்த சோளக்காட்டுக்குள்ள சம்திங் ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குமா, அவளுக்கும் அது வந்து ஃபீல் ஆகும். சோ அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சோளக்காட்டுக்குள்ள வந்து எட்டி பார்க்கும்போது எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் லைட்டா பயந்து போனவ பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்டு ஓரத்துல இல்லாம அப்படியே சென்டர்ல வந்து நடந்து போவா. அதுக்கப்புறம் டவுனுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நாய் வந்து எதையோ தின்னுகிட்டு இருக்குமா, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட தம்பி வருவான். ஏன்னா வீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்களோட அம்மா வந்து இருக்கிறாங்கல்ல. சோ அவங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட அப்படியே லைக் கார்ல உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா கார்ல ஏறிக்கு வந்து அவங்க கூட போக நம்ம ஹீரோனோட தம்பி வந்து செம்மையா காண்டாகுமா, அது பாரு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அது பெரியவங்களோட விஷயம், சோ அது அவங்க பாத்துக்கோங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பா வந்து இருக்கிறாருல. சோ அவர் வந்து சம்திங் அந்த ஊர்ல இருக்கிற கம்யூனல் மீட்டிங் ஹால் வந்து இருக்கும். சோ அங்க போய் பேசுறதுக்காக போறாரு. இவங்களும் வந்து உள்ள போறாங்களா, உள்ள போய் பார்த்தா அவர் இந்த மாதிரி இந்த ஒரு சோளக்காடு வந்து இந்த மாதிரி ஃபங்கஸால நிரம்பிருச்சு. சோ அதனால நம்மளால இதை வந்து பயன்படுத்த முடியாது. நம்ம டவுனை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். லைக் இப்ப எல்லாத்தையும் வந்து மூடி வச்சிருக்காங்கல்ல, இது எல்லாமே வந்து திருப்பி செழுமையாகணும் அப்படின்னா சோளக்காட்டை வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அங்க இருக்கிறவங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் இதை நம்பிதான் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி மேபி இதுதான் ஒரே ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படிங்கிற சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி சோளக்காட்டை எரிச்சிட்டு திருப்பியும் புதுசா ஒரு பயிரை வந்து விளைவிக்கிறது அப்படிங்கறது வந்து நடக்காம கூட போகலாம். மண் வந்து அதோட வளத்தை வந்து மொத்தமா இழந்துடலாம். சோ அதனால கம்ப்ளீட்டா இந்த மாதிரி அழிக்கிறதை விடவும் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சோ இந்த மாதிரி இந்த ஃபங்கஸை வந்து அழிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்க, லைக் இந்த ஃபங்கஸை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி ஏதாவது சயின்டிபிக்கலா ஏதோ ஒரு மெத்தட் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுப்பாளா. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்றது வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க, சின்ன பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெருசா எடுத்துக்காம இருக்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஈடனும் அவளோட கேங்க சேர்ந்தவங்களும் வந்து அந்த பசங்களா சின்ன பசங்களா இருப்பானுங்களா. சோ அந்த ஈடன் பாத்தீங்கன்னா நாங்களுமே வந்து இந்த டவுன்ல இருக்கிற ஒருத்தங்க தான். சோ அப்படி இருக்கும்போது எங்களை கேட்காம எப்படி நீங்க வந்து இந்த காட்டை அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க, இந்த சோள காட்டை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்க. ஆனா அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து குபீர்னு சிரிச்சிடுறாங்க. பிளஸ் அங்க இருக்கிற ஒரு ஷெரீஃப் வந்து இருப்பாரு, அந்த ஊரோட போலீஸ் மாதிரி. அவரு பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாரு நம்ம ஈடன் சொல்றதை கேட்டுட்டு. ஆமா ஆமா அவங்க அப்படியே பெரிய மனுஷங்க, சோ அவங்க கிட்ட கேட்டுதான் நாங்க எல்லாத்தையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க சீன் கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த சோளக்காடு வந்து இருக்குதுல. சோ அந்த இடத்துல பசங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு சம்திங் ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஆனா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஈடன் இந்த மாதிரி நம்ம ஹீரோனோட தம்பி இருக்கிறான்ல அவனையுமே வந்து கூட்டிட்டு வரா. அடுத்த சீன்ல அடுத்த நாள் காலையில வந்து காட்டுறாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இருக்கிறாள்ல. சோ அவ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பசங்க அவங்க ஏஜ்ல இருக்கிறவங்கள வந்து சேர்த்துக்கிட்டு அந்த ஜோ வந்து இருக்கிறான்ல, சோ அவனுமே அந்த இடத்துல தான் இருக்கிறான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சோளக்காட்டை வந்து பெரியவங்க அழிக்கிறதுல இருந்து தடுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி சில என்ஜிஓஸ் வந்து இருக்கும். இவ்வளவு பெரிய சோளக்காட்டை வந்து எரிக்கிறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஒரு நியூஸ் வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கும் போது நான் ஒரு ரிப்போர்ட்டரை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்துட்டு இந்த சோளக்காட்டை அழிக்கிறத பத்தின நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் கூட அப்படியே வீடியோ கால்லாம் வந்து பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டரும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சோளக்காட்டை வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்காக இப்படி எரிக்க போறாங்க, அந்த ஒரு நியூஸ் வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்காக. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களை எல்லாம் மீட் பண்றதுக்காக போகும்போது அந்த பசங்களை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய குழியை வந்து தோண்டி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பன்னியை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து சாகடிச்சு அதோட ரத்தத்தை எல்லாத்தையும் வந்து எடுத்து அந்த சோளம் வந்து இருக்கும்ல அந்த சோளத்தோட வேர்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஊத்திக்கிட்டு இருப்பானுங்களா. என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும் போது நீங்க தான் இந்த சோளத்தை வந்து பாதுகாக்க முடியல, உங்களால இந்த சோளத்தை வந்து எதுவும் பண்ண முடியல, அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த சோளத்தை வந்து நாங்க காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த ஈடன்ங்கிற பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா யோசிப்பா. பட் ஸ்டில் சரி விடுங்க, இதெல்லாம் வந்து பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, நம்ம பெரியவங்கிட்ட வந்து பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் முதல்ல அதுக்கு ஈடன் பாத்தீங்கன்னா அந்த பெரியவங்களாம் நம்ம சொல்றதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, ஏதாவது இருந்தா அதை நாம தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் ஒரு பாயிண்ட்ல அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சரி இந்த மாதிரி பெரியவங்கிட்ட வந்து பேசி பார்க்கலாம், அவங்க எல்லாரையும் வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்து கூப்பிடு, முக்கியமா உன்னோட அப்பா வந்து இருக்கிறாருல சோ அவரை வந்து கூப்பிடு, அவரு வரமாட்டேன்னு சொன்னாருன்னா நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஈடன் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கொடுக்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பேக்குத்தனமா இருந்தாலும் ஸ்டில் ஓகே ஏதோ சொல்றாங்க பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராளா. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவளோட தம்பியும் இந்த மாதிரி அவங்களோட அப்பா கிட்ட இதை பத்தி பேசி பார்ப்பாங்க. பட் அவரு பாத்தீங்கன்னா கம்மன் உங்க வேலையை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உதாசீனப்படுத்திடுவாரா. சரி இது வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே தூங்குறதுக்காக போயிருவாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட அப்பா அப்படியே லைட்டா கண் விழிச்சு பார்க்கும்போது அவரோட கை
கையை வந்து யாரோ கட்டி வச்ச மாதிரி இருக்குமா. என்னன்னு பார்த்தா டக்குனு அவரோட காலையுமே வந்து கட்டி வச்சிருந்திருக்கும். யாருன்னா அது நம்ம ஹீரோயினும் அவளோட தம்பியும் தான். அப்பா அம்மாவை எழுப்பி விட்டுறாதீங்க, பொத்துனாப்புல நீங்க மட்டும் வந்துருங்க, நீங்க தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கார்ல வச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்களா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊரோட கம்யூனல் ஹாலுக்கு தான் அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து போறா. கூடவே பாத்தீங்கன்னா அந்த ஜோங்கிற பையனுமே வந்திருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஈடனும் இன்னொரு குட்டி பையனும் வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஈடன் கிட்ட இந்த மாதிரி மத்தவங்க வந்து எங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அவங்கள கூட பிக்கப் பண்ற அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது, ஜேர்னலிஸ்டா நானும் வந்து வெயிட் பண்ணேன், அவங்களும் வரேன் தான் சொல்லியிருந்தாங்க, பட் எங்க ஆளை வந்து காணோம், அதனால வந்து நான் கூட்டிட்டு வரல, நான் திருப்பி இங்க வந்து உட்காந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. என்னடி சொல்ற, லைக் என்னது இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கால் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி போன் எடுக்கும்போது சிக்னல் இருக்காது. சோ பிளான் பண்ணபடி எது நடக்கல போலயே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நினைக்கும் போது, ஆனா அப்போ அந்த ஈடன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம்குள்ள உனக்கு ஒரு விஷயம் வந்து இருக்குது, போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போவாளா. ஆனா அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஊரோட செரீஃப் வந்து இருப்பார்ல, சோ அவரு அந்த மாதிரி அப்படியே தூக்குல கட்டி தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஈடன் இருக்கிறால அவ பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வந்து ஒன்னு வச்சிருந்திருப்பாள். சோ அந்த குதிரையில தான் பாத்தீங்கன்னா அந்த செரீஃப் வந்து கட்டி வச்சு தொங்க விட்டு இருந்திருக்கா. அசால்ட்டா பாத்தீங்கன்னா அந்த குதிரை வந்து அவிழ்த்து அப்படியே அவ வந்து எடுத்துட்டு வர அந்த செரீஃப் வந்து அப்படியே ரூஃபுக்கே போயிருவாரு, அதே இடத்துல இறந்தும் போயிருவாரு. அந்த செரீஃபை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் அந்த ஈடன் பொண்ணு கூட பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சின்ன பசங்க வந்து இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே அந்த ஈடன் சொல்றத வந்து கேட்பாங்களா. சோ அந்த பசங்க எல்லாத்தோட ஹெல்ப் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அந்த ஜோ, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 3 பேரையும் பாத்தீங்கன்னா அப்படியே கையில விலங்கெல்லாம் கட்டிட்டு அந்த தெருவுல வந்து அப்படியே இழுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கார் வந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பிளஸ் இன்னும் நிறைய பெரியவங்க வந்து இறந்துருப்பாங்க. ஈவன் அந்த ஈடன் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற பேச்சு கேட்கல அப்படிங்கும் போது நமக்கு எதுக்கு பெரியவங்க, அவங்க எல்லாரும் வந்து செத்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் 3 பேரையும் பாத்தீங்கன்னா அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பெரியவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்களா. சோ அவங்க கூட ஒன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவே வந்து அப்படியே போட்டு விடும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க இந்த மாதிரி கத்தி கடப்பார அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வெப்பன்ஸா ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா சைலண்டா நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிக்னல் காட்டும் போது அப்ப அந்த ஜோ பையன் இருக்கிறான்ல, சோ அவன் பாத்தீங்கன்னா அந்த சிக்னலை வந்து கேப்சர் பண்ணிடுறானா. ஓகே, முதல்ல இந்த ஈடன் போனதா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்க இருக்க ஒரு ஹேண்ட் கப் எடுத்து பாத்தீங்கன்னா ஈடன் வந்து பிடிக்கலான்னு போக ஒரு பையன் பேட் எடுத்து தலையிலேயே ஒண்ணு போடுறான், இன்னொரு பையன் பேட் எடுத்து மூஞ்சிலே அடிக்கும் போது பாத்தீங்கன்னா தவடா பிஞ்சு அதே இடத்துல ஜோ வந்து இறந்து போகிறான். சோ குழந்தைங்க ஒன்னும் விளையாடல, சீரியஸா வந்து பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா லைவா நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஈடன் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வந்து எடுத்து போட்டுட்டு எவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்கிறீங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பாய்சன் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ண அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கேஸ வந்து சுவாசிச்சு அப்படியே வந்து மயக்கம் அடைஞ்சிடறாங்களா. மயக்கம் அடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண் விழிக்கும் போது இந்த மாதிரி அந்த ஒரு சோளக்காட்டுக்குள்ள ஒரு குழி வந்து தோண்டி வச்சிருந்தாங்கல்ல. சோ அந்த ஒரு குழிக்குள்ளதான் அந்த பெரியவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. அவங்களால வெளியே வர முடியல, ஏன்னா அந்த குழி வந்து கொஞ்சம் ஆழமா இருக்குதா. அன்னைக்கு இப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஈடன் இந்த மாதிரி அந்த இடத்துல நின்னுகிட்டு மத்த சின்ன பசங்களை வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே மண் அள்ளி வந்து அந்த குழியை போட்டு நப்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல நின்று கதறிக்கிட்டு இருப்பா, ஏன்னா அந்த குழிக்குள்ளதான் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து இருப்பாங்க. பிளஸ் நிறைய பெரியவங்க வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த ஈடன் பாத்தீங்கன்னா இறக்கமே இல்லாம எல்லாரையும் வந்து அப்படியே மண்ணை போட்டு மூடிவிட, அதுக்கப்புறம் அந்த ஈடன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சோளக்காட்டை வந்து பார்த்துட்டு உனக்காக தான் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சம்திங் ஏதோ சொல்லுவாளா. இப்படி சொல்றத பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கவனிச்சிருவா. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து போகும்போது அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த மாதிரி ஏன் அப்படி வந்து பண்ற, அதான் பெரியவங்க எல்லாருமே வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ வந்து சொன்ன இல்ல, நீ தானே கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்கும்போது, நான் கூப்பிட்டது என்னமோ உண்மைதான், பட் ஆல்ரெடி இந்த சோளக்காட்டை வந்து அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. சோ சின்ன பசங்களான நம்மளோட பேச்சு வந்து அவங்க கண்டிப்பா கேட்க போறது வந்து கிடையாது, அதனால இதை பண்றத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஈடன் வந்து சொல்லுவா. சம்திங் அவ பண்றது வந்து சரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சோளக்காட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் இருக்கிறான், சோ அவனுக்கு வந்து சாப்பாடு வேற கொடுத்தாகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு லைட்டா டவுட் வரும். சம்திங் அந்த சோளக்காட்டுக்குள்ள ஏதோ ஒரு கிரீச்சர் வந்து இருக்குது போல அப்படிங்கிற மாதிரி அவ வந்து யோசிப்பா. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜெயில இருக்கிற, அதாவது அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற மத்தவங்க வந்து கூட்டு போகலான்னு வரும்போது அப்ப நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட இந்த மாதிரி சோளக்காட்டுக்குள்ள வந்து என்னமோ ஒண்ணு இருக்குது போல, சோ அதுக்கு வந்து படையில் வைக்கிற மாதிரி உங்களை வந்து தூக்கிட்டு போக போறாங்க, சோ நீங்க இப்ப அந்த ஈடன் சொல்ற மாதிரி அவ கூடயே வந்து
வந்து போயிட்டு அப்படியே அந்த சோள காட்டுக்குள்ள வந்து போய் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு வந்து ஆளுங்களை வந்து கூட்டிட்டு வாங்க, சரியா? அவ சொல்ற மாதிரியே வந்து பண்ணுங்க, அப்பதான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஆனா அப்போ ஈடன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு துணியை வந்து விளக்க அங்க அந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இருப்பாங்கல்ல, சோ அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே குத்துயிரும் கொலை உயிருமா இருப்பாங்க. அடியே அவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கும்போது சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுவாங்க. ஏன்னா வந்த ரிப்போர்ட்டர் தான் அச்சு பிரிக்கோர வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு புதுசா ஒரு பிளான் வந்து போடுறா அந்த ரிப்போர்ட்டரை காப்பாத்துறதுக்காக. வேணும்னா அந்த ஒரு சோளக்காட்டுக்குள்ள இருக்கிற கிரீச்சருக்கு இந்த ரிப்போர்ட்டரை நானே கொண்டு போய் கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்கும்போது ஈடன் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒத்துக்கிறா. சரி இந்த மாதிரி நீயே கூட்டிட்டு போ அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே கைத்தாங்களா அந்த ரிப்போர்ட்டர் வந்து அங்கிருந்து தூக்கிட்டு போலான்னு பாக்க. ஆனா அப்ப அந்த ஈடன் பாத்தீங்கன்னா ஒரு சைடு எதுக்கு தேவையில்லாம சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடம் வந்து இருக்குது, கம்முன்னு அவனே வந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் வந்து அலேகா தூக்கிட்டு அந்த இடத்துல பயிர்கள் எல்லாமே வந்து லைக் இந்த சோளத்தை எல்லாத்தையும் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு கிடங்கு வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறானுங்களா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க வந்து நிறைய டெட் பாடிஸ் வந்து இருக்குது. அதுல ஒரு செயின்ல பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டரை வந்து அப்படியே தொங்க விட்டுட்டு உனக்கான சாப்பிட வந்து ரெடியா இருக்குது, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி அந்த ஈடன் வந்து அப்படியே அந்த சோளக்காட்டை பார்த்து சொல்ல. ஆனா அவ்வளவு நேரம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஈடன் உன்னோட கற்பனைக்கு ஒரு எல்லையே கிடையாதா, உன்னோட ஃபேண்டசி எல்லாத்தையும் வந்து இன்னைக்கே முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஈடனோட கழுத்துல வந்து ஒரு கத்தியை வந்து வைக்க அந்த ரிப்போர்ட்டர் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக அவ வந்து சொல்றா. சோ அந்த ஈடன் வந்து சம்திங் ஏதோ வந்து மூளை குழம்பி போய் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்து நினைப்பா. பட் இவங்க இந்த மாதிரி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்போ காட்டுக்குள்ள இருந்து சம்திங் ஒரு விதமான சவுண்ட் வந்து ஒண்ணு வரும். ஆனா அந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து ஒரு விதமான கிரீச்சர் ஒண்ணு வருமா. ஆனா அது ஒரு பெரிய ஒரு டீமன் மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே செம்மையா பயந்து போயிடுறான். அந்த ஒரு கிரீச்சர் பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டரை வந்து அந்த செயின்ல இருந்து அறுத்து எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சோளக்காட்டுக்குள்ள வந்து அப்படியே இழுத்துட்டு போக. ஆனா அப்ப ஈடன் பாத்தீங்கன்னா உப்பவாது நம்பரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆனா அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோயினை வந்து அடிச்சுட்டு அப்படியே அவன் மேல வந்து பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரியே போயிருவாங்க. அண்ட் கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நீ என்ன கொளுத்துன அப்படிங்கும் போது இங்க இருக்கிற சோளக்காட்டுக்குள்ள போயிருவேன், அதுக்கப்புறம் மொத்த காடுமே வந்து எரிஞ்சு போயிருன்னு சொல்ல அந்த ஈடனை யோசிச்சுட்டு ஆமா இவ சொல்றதும் கரெக்ட் தான், பேசாம வெட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து கட்டி கடப்பாரெல்லாம் எடுப்பானுங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஷர்ட்ல இருக்க அந்த பெட்ரோல் எல்லாத்தையும் அவங்க மேல வந்து அப்படியே சும்மா தெளிச்சு விட்டுட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சோளக்காட்டுக்குள்ள வந்து ஓடி போயிடுறா. அந்த டீமன் கிட்ட கூட மாட்டிக்கலாம் போல, அந்த குட்டிச்சாத்தான் கிட்ட மாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாலும் என்னமோ. ஆனா அப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அந்த சோளக்காட்டுக்குள்ள வந்து பயந்துகிட்டே அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து பாக்குறா. ஆனா அவரு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்காரு. பிளஸ் அங்க இருக்கிற சோளங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட கண்ணுக்குள்ளெல்லாம் வந்து போய்கிட்டு வருது. அதை பார்த்து அப்படியே செமையா பயந்து போனவ அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடும்போது அந்த சோளக்காட்டோட சென்டருக்கு வந்துடுறாளா. அந்த டேங்க் வந்து இருக்கும், பிளஸ் அந்த கார் எல்லாம் வந்து இருக்கும்ல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிப்போர்ட்டருமே வந்து இருப்பாங்கல்ல. சோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு பார்க்கும்போது அப்ப அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து அப்படியே தூக்கி பாத்தீங்கன்னா ரெண்டா பிச்சு அப்படியே அவங்கள வந்து சாப்பிடுற. செமையா பயந்து போனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காரை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீ வந்து உள்ளே தான் இருக்குமா, ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அவ பாட்டு குட்டாம்பாக்கல அதுக்குள்ள வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்து வரும்போது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் தான் பாப்பா. பட் அப்ப காருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஈடன் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. பிளஸ் இவ்வளவு தூரம் வந்ததுல அந்த காரோட பெட்ரோல் டேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து லீக் ஆயிட்டே தான் இருந்திருக்கும். அந்த ஈடனுமே சரி என்ன சாகரே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கன்னை வந்து அப்படியே எடுக்க அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவன் நம்மளை முடிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சில அட்வைஸ் எல்லாம் போட்டு மூளை செலவெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் எதுவுமே வேலைக்கு ஆகாது. சரி விடு, இந்த மாதிரி கடைசி ஆசையா இந்த மாதிரி நான் கடைசியா ஒரு சிகரெட் பிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ நீ ஸ்மோக் எல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஈடன் வந்து ஷாக் ஆகும்போது கெட்ட பழக்கம் தான், பட் கடைசி தடவை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கார்ல இருக்கிற லைட்டரை வந்து எடுத்துக்கிட்டு சிகரெட் பத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே வருவாளா. வெளியே வந்தவன் அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே தானே வந்திருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த லைட்டரை வந்து வச்சு விட நெருப்பு பிடிச்சு பாத்தீங்கன்னா அந்த காடே வந்து எரிய ஆரம்பிச்சிருதா. அந்த காடு எரிய ஆரம்பிக்கும் போது அதை பார்த்த ஈடன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மறந்துட்டு அப்படியே அந்த காட்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஈடனோட கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க எல்லாருமே இருந்தாங்கல்ல. சோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மான்ஸ்டருமே அப்படியே வெளியே வருது. அப்படியே எரிஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஈடன் வந்து பாக்க பொசுக்கன ஈடன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சோள காட்டுக்குள்ள வந்து யோசிக்காம போயிடுறாள. சோ இவங்களால காப்பாற்ற முடியாது, ஏன்னா அந்த இடமே வந்து பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பட் அந்த மான்ஸ்டர் எரிஞ்சு போனங்காட்டி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து சுயநினைவுக்கு வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த ஒரு சோளக்காட்டுக்கு போவாளா. அண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சிருந்திருக்கும். பட் அப்போ பாதி எரிஞ்ச நிலையில பாத்தீங்கன்னா அந்த ஈடன் அங்க வந்துட்டு எல்லாம் முடிஞ்ச
முடிஞ்சு போச்சு நினைக்கிறியா அப்படிங்கும்போது டக்குனு அந்த ஈடனோட உடம்புல இருந்து பாத்தீங்கன்னா சோல் எல்லாம் வெளியே வந்து அப்படியே நம்ம ஹீரோயினோட பாடிக்குள்ள போய் ஹீரோயினை போட்டு தரல. சோ ஃபைனலா நம்ம ஹீரோயினே வந்து செஞ்சு விட்டு தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. எனிவேஸ் படம் பிடிச்சது அப்படிங்கும் போது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணிருங்க. பிளஸ் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே இந்த சேனல்ல வந்து வரும்.